வாரியார் சுவாமி தன் வாழ்நாள் முழுக்க திருப்புகழுக்காகவே வாழ்ந்தேன்னு சொல்வார். திருப்புகழை நீங்கள் விலை கொடுத்து வாங்கலாம், பொருள் சிறியன்னு தான் சொல்லணுங்கிறார். அவரே தன்னை சொல்றார், புரிய என் வாழ்நாள் முழுக்க நான் திருப்புகழுக்காகவே வாழ்ந்திருக்கிறேன். திருப்புகழ் அமிர்தம் என்று ஒரு நூல் மாதாந்திர பத்திரிகை 1936 ஆரம்பித்தாங்க, வடலூரில் வைத்து 37 ஆண்டு காலம் நடத்தினார்கள். 37 ஆண்டு காலம் மாதந்தோறும். அப்போ 2.5 வருஷத்துக்கு 2,000 ரூபா சந்தம். ஒரு புக்கு பாருங்க, 12 புஸ்தகம் தான் 2,000 ரூபா தான். அது இலங்கைக்கு மட்டும் 3 ரூபாயும் கொஞ்சம், யாழ்ப்பாணம் மலேசியா அங்கெல்லாம் போகும்போது. அப்போ அவ்வளவு போட்டு மாதந்தோறும் ஒரு திருப்புகழுக்கு விரிவுரை. கந்தபுராணம், பெரிய புராணம், ஐயா கீவாஜா, செங்கல்வராய பிள்ளை, பல ஆன்றோர்கள் அதில் கட்டுரை எழுதுவாங்க. சுவாமி கற்பு கதைகள் என்று பெண்களுக்குன்னே ஒரு பகுதி, இப்பெல்லாம் மகளிர் பகுதின்னு போடுற மாதிரி பெண்களுக்கென்று அதில் ஒரு பகுதி போட்டு கற்பு கதைகள் என்று எழுதுவார். அது போட்டு அது மாதிரி ஒரு 8 புக்கு வந்திருக்கு, மகளிர் பான்புன்னு சொல்லி. வாரியார் சுவாமி அந்த கட்டுரையெல்லாம் திரட்டி புக்காவே போட்டிருக்காரு. அப்படி மாதந்தோறும் வந்தது. திருப்புகழ் தொண்டன் போட்டுப்பார், கையெழுத்து போல திருப்புகழ் தொண்டன் போட்டிருப்பார். தன் வாழ்நாள் முழுக்க திருப்புகழ். நான் பம்பாயில் கொஞ்ச காலம், 3 ஆண்டு காலம் அங்கே பணிபுரிந்தேன். அப்போ அங்கே மேடையில் பேசும்போது சொல்கிறாங்க, திருச்செம்பூர் முருகன் கோயில்னு இருக்கு. நான் முருகப்பெருமானை மறந்தாலும் மறப்பேன், அருணகிரியாரை மறக்க மாட்டேன். வேதங்களை மறந்தாலும் மறப்பேன், திருப்புகழை மறக்க மாட்டேன். வாரியார் சுவாமி சொன்ன வார்த்தை. சாமியா முருகனை மறப்பாங்க? நிற்குந்தோறும் பேசுந்தோறும் கிடந்தாலும் துயிந்தாலும் ஐந்தாலும் முருகா முருகா முருகான்னு சொன்னவங்க அருணகிரி பெருமான் பேரில் இருக்கிற அவங்களுக்கு இருந்த அந்த குரு பக்தி. அருணகிரியார் தான் எனக்கு குருன்னுவார். எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. அதுபோல் அருணகிரி பெருமான் என்றைக்காவது ஒரு நாள் முருகன்கிட்ட அடியார்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாருங்க. நான் அருணகிரியாரையே உறுதியாக பற்றிக்கொண்டேன். கண்ணுக்குட்டியை கூட்டின்னு போனால் பால் கறந்துடலாம், அதுபோல் அருணகிரியாரை பிடிச்சுட்டா முருகன் அருளை பெற்றுடலாம். நம்ம எல்லாரும் வாரியார் சுவாமி திருவடியை பிடிச்சிருந்தாலே முருகனை பிடிச்சிக்கலாம். கரெக்ட்.